உறவுகளே, நாம் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகள் நமது வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய, அரசை நிறுவக்கூடிய தேர்தல் இன்னும் 15 நாட்களிலே நடக்க இருக்கிறது. உறவுகளே, அரசியல் என்பது இன்னும் ஒரு தொழிலாக மாறி நிற்கிற காலகட்டத்திலே அரசியல் என்பது மூலதனத்தை கொட்டி, அரசியல் என்பது முதலீடு செய்து அந்த முதலீட்டை திரும்பி பெறுவதற்கான களமாக மாறி நிற்கிறது. நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொண்டால் இந்த தேசத்திலே சுரண்டம் செய்கிறவர்கள், நிலத்தை அபகரிக்கிறவர்கள், சாராயம் விற்கிறவர்கள், அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடுகிறவர்கள் எல்லாம் அரசியலை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிற காலம் இது. நல்லவர்கள் எல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அரசியல் நமக்கான தேர்வு அல்ல, அரசியல் நாம் செய்யும் வேலை இல்லை என்று 50 ஆண்டுகளுக்கு அதிகமாக நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கி விட்டார்கள். இந்த நாட்டிலே இந்த நாட்டை சுரண்ட துடிக்கும், இந்த நாட்டிலே கொள்ளையடிக்க, இந்த நாட்டின் வளங்களை சுரண்ட துடிக்கக்கூடிய சுரண்டல்வாதிகள் இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் என்பது ஒரு மிக முதலில் அதிகமாக செலுத்தி சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பாக மாறிவிட்டது. தேர்தல் ஒரு காஸ்ட்லி அஃபேரா மாறிடுச்சு. தேர்தல் என்பது மக்களிடத்திலே வாக்கை நியாயமான முறையிலே தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக வாக்குகளை பெற்று வெல்லும் அஃபேராக இல்லை, வெல்லும் சூழ்நிலையில இன்று அரசியல் இல்லை. தேர்தல் என்பது வாக்குக்கு காசை கொடுத்து, அந்த வாக்குக்கு காசு மட்டும் இல்லாமல் நான் வென்று வந்தால் உனக்கு 1000 தருவேன், 2000 தருவேன், அதை இலவசமாக தருவேன், இதை இலவசமாக தருவேன் என்றெல்லாம் கவர்ச்சி திட்டங்களை காட்டி அதன் மூலமாக மக்களின் ஆசையை தூண்டி அதன் மூலமாக திரை கவர்ச்சியின் மூலமாகவோ பண கவர்ச்சியின் மூலமாகவோ அதிகாரத்தை கைப்பற்றி நம்மை மக்கள் என்ன செய்வதற்கு தேர்ந்தெடுத்தார்கள் என்பதையே தெரியாமல், நாம் வெற்றி பெற்றால் என்ன செய்ய போகிறோம் என்பதையே உணராமல் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கிலேதான் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்தலை சந்திக்கிறார்கள். தமிழ்நாட்டின் அரசியலிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான், தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தான் கொண்ட கொள்கையிலே கடந்த 3 தேர்தல்களிலே ஒரு சமரசம் கூட செய்து கொள்ளாமல், தான் எடுத்து வைத்த அரசியலிலே கொஞ்சம் கூட அங்கும் இங்கும் பிசுங்காமல், தான் கொண்ட அரசியல் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு, மக்களின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு அரசியல் கட்சி தொடர்ச்சியாக 3வது தேர்தலை சந்திக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும். தேர்தலுக்கு பணம் தேவை, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களிடத்திலே கருத்து இருக்கிறது, எங்களிடத்திலே உண்மை இருக்கிறது, எங்களிடத்திலே இந்த மக்களை உண்மையும் நேர்மையுமாக நேசிக்கக்கூடிய மாண்பு இருக்கிறது. அது ஒன்று போதும் என்று நினைக்கிறார் அரசியல்வாதிகள் நாங்கள். ஆனால் இந்த 15 ஆண்டுகளில் எந்த சமரசம் செய்யாமல், யாருடனும் கூட்டணிக்காக காத்திராமல், கொண்ட கொள்கையிலே மக்களிடத்திலே கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து இந்த தேர்தலிலும் நாங்கள் வருகிறோம். 2016ஆம் ஆண்டு முதல் தேர்தலை நாங்கள் எதிர்கொண்ட போது இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே நான் வேட்பாளராக போட்டியிட்டு 11,800 வாக்குகள் பெற்றேன். 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலே இதே தொகுதியிலே 40,000 வாக்குகளை வாங்கி எனது நண்பர் மைக்கேல் அவர்கள் போட்டியிட்டு அவர்கள் அந்த தேர்தலை எதிர்கொண்டார். 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற தேர்தலிலே அக்கா ரா ஜெயலட்சுமி அவர்களை ஆதரித்து 2016 போட்டியிட்ட நானும் களத்திலே நிற்கிறேன். 2021 போட்டியிட்ட மைக்கேலும் களத்திலே இருக்கிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரை களத்திலே போராடிய எல்லா நாம் தமிழர் கட்சியின் போராளிகளும் களத்தில் இருக்கிறார்கள். இங்கே எந்த விதமான பகை உணர்வோ எந்த விதமான போட்டி உணர்வோ இல்லை. நீங்களே நல்லா பாருங்களேன், அண்ணன் அரவிந்த் ரமேஷுக்கு இந்த சீட்டு கொடுத்துட்டாங்க. கொடுக்காம அண்ணன் மதியழகனுக்கு, அரவிந்த் ரமேஷை விட அதிகமா படிச்சவர் அண்ணன் மதியழகன், அரவிந்த் ரமேஷ் அண்ணனை விட அதிகமாக களத்திலே உழைக்கிறவர் அண்ணன் மதியழகன் அப்படின்னு அவருக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க வச்சுக்கிடுங்களேன். வந்திருப்பாங்களா திமுக யாராவது ஒருத்தர் ஓட்டுக்கிட்டு?
இந்த பக்கம் அதிமுக வச்சுக்கிடுங்க. அண்ணன் லியோ சுந்தரம் அவர்கள் சீட்டு கேட்டாரு, அவருக்கு கொடுக்காம இந்த தடவை கேபி கந்தன் கொடுத்திருக்காரு. லியோ சுந்தரம் தேர்தலில் வாக்கு கேட்டு வருவாரா? அப்படி என்றால் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே போட்டியிடுகிற போட்டியாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலே போட்டியிடுகிற போட்டியாளர்கள், இதர கட்சிகளிலே போட்டியிடுகிற போட்டியாளர்கள், நான் ஒரு முதலீட்டை கொண்டு வருவேன், இந்த தேர்தலுக்கு நான் 20 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாய் செலவு செய்வேன், அந்த செலவை அந்த முதலீட்டை நான் திரும்பி எடுக்கும் வரை நான் சுரண்டலை நிறுத்த மாட்டேன் என்பதை அவர்கள் அரசியலாக வைத்திருக்கிறார்கள். இங்கே வேட்பாளர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்கள்? அவர்கள் கல்வி தகுதி இங்கே கருத்தில் கொள்ளப்படுகிறதா? அவர்கள் சமூக செயற்பாடு இங்கே கருத்தில் கொள்ளப்படுகிறதா? அவர்கள் ஆட்சியை, இந்த சமூகத்திற்கு ஆட்சிய பங்களிப்பு இங்கே கருத்தில் கொள்ளப்படுகிறதா? இந்த மொழிக்கும் இந்த இடத்திற்கும் இந்த மக்களுக்கும் அவர்கள் ஆட்சிய செயல்பாடு ஏதாவது ஒன்று கருத்தில் கொள்ளப்படுகிறதா? இல்லை. வேட்பாளர் தேர்வு என்பது இங்கு ஏலம் நடத்தப்படுகிறது. 10 கோடி ரூபாய் நான் முதலீடு செய்கிறேன் இந்த தேர்தலுக்கு, நான் 12 கோடி முதலீடு செய்கிறேன், நான் தலைமைக்கு 2 கோடி சேர்த்து தர்றேன். அப்படி ஏலம் போடப்பட்டு இங்க யார் அதிகமான ஏலத்தொகைக்கு ஏலத்தை எடுக்கிறார்களோ அவர்களுக்கு சீட்டு வழங்கப்படுகிறது. அப்படி என்று யோசித்து பாருங்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போட்டியிடுறதுக்கு கட்சி தலைமைக்கு 5 கோடி 10 கோடி ரூபாய் பணம் கட்டணும். அது இல்லாம இங்க தேர்தல் செலவு என்று 20 லட்சம் 20 கோடி 30 கோடி ரூபாய் செலவு செய்யணும். ஓட்டுக்கு இன்னும் 1000 ரூபாய் கொடுக்கணும், 2000 ரூபாய் கொடுக்கணும், பரிசு மதிப்பு கொடுக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. போட்டியிடுகிற அண்ணன் அரவிந்த் ரமேஷோ இல்லை அண்ணன் கேபி கந்தன் அவர்களோ இத்தனை கோடி ரூபாய் முதலீட்டை, இத்தனை கோடி ரூபாய் பணத்தை செலவு செய்து நமக்கு நல்லதுதான் செய்து விடுவார் என்று நீங்களும் நானும் நம்பினால் நம்மை விட மரமண்டைகள் யாராவது இருப்பார்களா? இவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்றே தெரியாது. இவர்களுக்கு தெரிந்த ஒரே அரசியல் என்ன தெரியுமா? இவங்க கட்சியில் இருக்கிற குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கான். செத்து போன அவங்க அப்பா இருக்காரு, இப்ப இவர் இருக்காரு, இவர் மகன் இருக்காரு, அவர் பேரன் இருக்காரு, அவர் மகன் இருக்கா. இவங்க எல்லாருக்கும் பிறந்த நாள் வரும். இந்த பிறந்த நாளுக்கு பெருசா சோறை குடிச்சு அந்த சோறு மூலமா சோறு முழுவதும் பிறந்த நாள் வாழ்த்து எழுதணும். இதுதான் இவர்களுக்கு தெரிந்த அரசியல். இத்தனை நாட்கள் இவர்கள் செய்த அரசியல் இது மட்டும்தான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள், அவர்கள் இறந்த நாள், இன்று இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வருடைய பிறந்த நாள். இதற்கு சோரொட்டி ஒட்டி, இதற்கு போஸ்டர் ஒட்டி, இதற்கு பேனர் வச்சு, இதற்கு அன்னதானம் கொடுத்து, இது மட்டும்தான் இவர்களுக்கு தெரிந்த அரசியல். இந்த மண் மீதோ, இந்த மக்கள் மீதோ, இந்த மண்ணில் சமகாலத்தில் இருக்க பிரச்சனைகளை குறித்தோ ஏதாவது ஒன்று இவர்களுக்கு தெரியும் என்றால் தெரியாது. நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், நான் மிக ஆணித்தரமாக சொல்லுவேன், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனை எது ஒன்றும் ஐயா அரவிந்த் ரமேஷுக்கு தெரியாது, ஐயா கேபி கந்தனுக்கு தெரியாது. நான் சொல்றேன், இந்த இடத்துல நின்று நான் சொல்றேன், இவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எதை வச்சு இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க? எதை வைத்து இவ்வளவு ஆணித்தரமா என்னால் சொல்ல முடிகிறது? அன்பு உறவுகளே, உலகத்திலேயே சதுப்பு நிலம் என்பது மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நிலப்பரப்பு. அந்த சதுப்பு நிலம் ஆசியாவிலே 2 இடங்களிலே தான் இவ்வளவு பெரிய சதுப்பு நிலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சதுப்பு நிலம் நமது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இங்க இருந்து 400-500 மீட்டர்ல அந்த சதுப்பு நிலம் இருக்குது. அந்த சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டிய மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன? உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து பறவை இனங்கள், உயிரினங்கள் எல்லாம் அந்த சதுப்பு நிலத்திலே வந்து தஞ்சம் புகுகிறது. உலகத்தின் பல்வேறு இடங்களிலே, ஆஸ்திரேலியாவிலே இருந்து, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருந்து பறவைகள் இங்கே வந்து தஞ்சம் புகும். இந்த பகுதியிலே வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், 10, 15, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக மழைக்காலங்கள் வந்தால் இந்த சதுப்பு நிலம் அவ்வளவு பெரிய பறவைகள் சரணாலயம் போல அத்தனை லட்சம் பறவைகள் வந்து தஞ்சம் புகுந்த ஒரு இடம். அந்த சதுப்பு நிலத்திலே கொண்டு போய் குப்பையை கொட்ட முடியும் என்று ஒரு அரசால் சிந்திக்க முடியும். அந்த அரசால் அதை செயல்படுத்தி விட முடியும் என்று 30 ஆண்டுகளுக்கும் அதிகமாக தமிழ்நாட்டில், சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குப்பையையும் கொண்டு வந்து நீங்கள் கொட்டியிருக்கிறீர்கள் என்றால், குப்பை மலைகளை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்றால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நிலத்தடி நீரையும் நீங்கள் நஞ்சாக்கி விட்டீர்கள் என்றால், உங்களுக்கு இந்த மண்ணை பற்றி என்ன தெரிந்திருக்கிறது? அந்த சதுப்பு நிலத்தை மீட்க வேண்டும் என்ற அரசியலிலே நீங்கள் செய்த முன்னெடுப்பு என்ன?
சதுப்பு நிலத்தை காப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினராக 10 ஆண்டுகள் அரவிந்த் ரமேஷ் இருந்திருக்கிறாரு, 5 ஆண்டுகள் ஐயா KP கந்தன் இருந்திருக்கிறாரு. இந்த சதுப்பு நிலத்தை காப்பதற்காக நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ஒரே ஒரு நடவடிக்கை. இத்தனை முறை சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறீங்களே, ஒரு நாள் கூட தவறாமல் ஐயா அரவிந்த் ரமேஷ் அவர்கள் சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அட்டெண்டன்ஸ் ஃபுல் அட்டெண்டன்ஸ் வாங்கியிருக்காரு சட்டமன்றத்தில் போய். ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்து என்ன பெஞ்சதைக்காவா போனீங்க? பெஞ்சதைக்காவா போனீங்க? மக்களின் பிரச்சனைகளை குறித்து குப்பை மேட்டை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று ஏதாவது ஒரு முன்னெடுப்பை நீங்கள் எடுத்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தொகுதியின் பிரச்சனை தெரிந்திருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சிருக்குது? உங்களுக்கும் அமைச்சருக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சிருக்குது? இந்த சதுப்பு நிலத்துல எப்படி பட்டா போட்டு பிரிகேடுக்கு நிலத்தை விற்கலாம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக, பாதுகாக்கப்பட்ட நிலமாக இருந்த இடத்தை, சதுப்பு நிலத்தை பிரிகேடு என்கின்ற தனியார் பெருமுதலாளிக்கு பட்டா போட்டு விற்றது இந்த அரசு. அதற்கு உடன் இருந்தது CMDA துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்கள். சதுப்பு நில காட்டை பட்டா போட்டு வித்துட்ட. விளைவு என்ன தெரியுமாச்சு? இங்கே கூடியிருக்கிற பெருமக்கள் நீங்கள் எல்லாரும் வேளச்சேரி தொடங்கி செம்மஞ்சேரி வரை இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரிகேட் என்கின்ற ஒற்றை நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட உரிமையினாலே என்ன ஆனது? தேசிய பசுமை தீர்ப்பாயம் தலையிட்டது. என்ன சொன்னது? சதுப்பு நிலத்தை அந்த ராம்சார் சைட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எவனுக்கும் கிடையாதுடா, அப்ரூவல் எவனுக்கும் கிடையாது, எவனும் வீடு கட்ட முடியாது, எவனாலையும் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படி ஒரு தடையை விதிச்சு. இதற்கு மூல காரணம் யார்? ஐயா சேகர் பாபுவின் பேராசை, இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பேராசை. பிரிகேட் இடத்துல நீங்கள் வாங்கிய லஞ்ச பணம், நீங்கள் வாங்கிய கமிஷன் பணம், அவனுக்கு போட்டு கொடுத்த பட்டா, அவனுக்கு கொடுத்த நீங்கள் கட்டட அனுமதி. வேளச்சேரி தொடங்கி செம்மஞ்சேரி வரை 2 லட்சம் குடும்பங்களுக்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறது. CMDA அப்புறம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். இதை குறித்து ஒரே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம். ஐயா கேடித்தனம் பண்ணது பிரிகேட் என்கின்ற நிறுவனம். ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரே ஒரு முறை சட்டமன்றத்தில் நீங்கள் பேசியிருந்தால், ஒரே ஒரு அறிக்கையை நீங்கள் கொடுத்திருந்தால் உங்களுக்கு தொகுதியின் பிரச்சனை தெரிந்திருக்கும். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க சும்மா இருந்திருக்கிறீங்க. நீங்க சும்மா இருங்க. அப்ப ஒண்ணும் இல்லைங்க. நான் இந்த பகுதிக்கு 1993 வந்தேன். 93 இருந்து இன்னைக்கு வரைக்கும் சற்றேற கூட எத்தனை வருஷம் ஆகி போயிருச்சு பாருங்க. இந்த OMR சாலையில இருந்து ECR சாலையை கடக்கிறதுக்கு பாண்டியன் சாலையில் ஒரு பாலம் இருக்கு. இத்தனை வருஷமா அந்த சாலையில ஒரே ஒரு வாகனம் மட்டும்தான் பயணிக்க முடியும், ஒரு வாகனம் மட்டும்தான் போக முடியும். இந்த பக்கம் இருந்து ஒரு வாகனம் போச்சுன்னா அங்க ஒரு வாகனம் நிக்கணும். ஒருத்தன் நேரு எதிராக வந்து நின்னுட்டானா வாகனம் அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அப்படியே நிக்கும். எத்தனை வருஷமா? சற்றேறக்குறைய 30 வருஷத்துக்கு அதிகமா இந்த நிலைமை அப்படியே இருக்குது. அப்ப அதை சரி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இல்லை என்றால் நீ என்ன ஆணிய புடுங்கிறதுக்காக மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று துடிக்கிறாய்? இத்தனை லட்சம் மக்கள் பயன்படுத்துகிறார்களே, ஒரு நாளைக்கு காலையில 7 மணில இருந்து காலையில 11 மணி வரைக்கும் இந்த பாண்டியன் சாலை இணைப்பு சாலையில போய் பாருங்க, எத்தனை ஆயிரம் மக்கள் பயணிக்கிறார்கள். அத்தனை ஆயிரம் மக்கள் பயணிப்பதற்காக உங்களால் ஒரு சாலையை ஏற்படுத்த முடியல. நீங்கள் எல்லாம் மறுபடியும் வெக்கம் இல்லாமல் ஓட்டு கேட்டு வருகிறீர்கள். அதையும் இந்த மக்கள் போடுவார்கள் என்று நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல. இப்ப இதே சாலையில நேரா போகுது, ஒரு சாலை வந்திருக்குது. இத்தனை வருஷமா சாலை போடல. இத்தனை வருஷமா கிழக்கு கடற்கரை சாலையையும் இந்த ராஜீவ்காந்தி சாலையையும் OMR சாலையும் இணைக்கணும்னு எங்களுக்கு அக்கறை வரல. இவர்கள் முதலீடு பண்ணி வைத்திருக்கக்கூடிய பாசியம் என்கின்ற ஒரு நிறுவனம் அங்கே பெரிய நிலத்தை வாங்கிட்டான். அங்க நிலம் வாங்கின உடனே போறாம 100 அடிக்கு ரோடு. அப்போ இவன் யார்? இந்த அரசியல்வாதி யார்? இந்த அமைச்சர் யார்? அவன் உனக்கானவனா? இல்லை. அவன் இந்த தேசத்திலே பன்னாட்டு பெருநிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய கமிஷனை வாங்கி கொண்டு அவனுக்கு வாலாட்டுகிற நாய்கள். அவன் உனக்கு உண்மையாக இருக்க போவது இல்லை எந்த காலத்திலும். அவனுக்கு உன் பிரச்சனையே கிடையாது.
அவனுக்கு உன் பிரச்சனை, அவனுக்கு பிரச்சனை, அவனது கண்டுக்கிறதே கிடையாது. அப்ப தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுகிறோம், தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுகிறோம். அன்பிற்கினிய உறவுகளே, நமது தொகுதி தமிழ்நாட்டின் வரலாற்றிலே, தமிழ்நாட்டின் நிலப்பரப்பிலே எடுத்துக்கொண்டால் நமது தொகுதி போன்று ஒரு அமைப்பு எந்த தொகுதிக்கும் கிடையாது, எந்த தொகுதிக்குமே கிடையாது. நீங்க பல்வேறு தொகுதிகளை போய் பார்த்தீங்கன்னா ஒன்று அது நகர்ப்புறமா இருக்கும், இல்லை அது முற்றிலும் கிராமப்புறமா இருக்கும், விவசாயம் சார்ந்து இல்லை கடல் சார்ந்து இருக்கும். நமது சோழிங்கநல்லூர் தொகுதி அப்படி கிடையாது. நமது சோழிங்கநல்லூர் தொகுதியில் எல்லாமே இருக்கு. நமது சோழிங்கநல்லூர் தொகுதியில் எல்லாமே இருக்கு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா கொட்டிவாக்கம் தொடங்கி இந்த பக்கம் உத்தண்டி வரைக்கும் கடல் பரப்பு இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா நன்மங்கலம், கோவிலம்பக்கம், அதுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா இன்னும் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நில காடு இருக்குது. தென்னிந்தியாவிலே மிக வளர்ந்த நகர பகுதிகளில் ஒரு பகுதியாக கருதப்படுகிற ஓஎம்ஆர் சாலை இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பன்னாட்டு பெருநிறுவனங்களும் என்னிடத்துல இருக்குது. என்னிடத்துல நீர் வளம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தொகுதி. இந்த தொகுதியை இவர்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று யோசிக்க வேண்டும். 15 ஆண்டுகள் ஆச்சு சோழிங்கநல்லூர் என்ற சட்டமன்ற தொகுதி உருவாகி. அங்க இருக்கக்கூடிய கடல்களின் நிலைமையை போய் பாருங்க, அங்க இருக்கிற பீச்சை போய் பாருங்க, கொட்டிவாக்கத்துல தொடங்கி அங்க இருக்கிற உத்தண்டி வரைக்கும் இருக்கக்கூடிய கடற்கரையை போய் பாருங்க. அங்கே வாழக்கூடிய கடலோடிகளுடைய வாழ்வு தரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடலோடிகளுடைய வாழ்வை குறித்து அக்கறை இல்லாத அரசு, மீனவர்களுடைய வாழ்வை குறித்து அக்கறை இல்லாத அரசு, அக்கறை இல்லாத ஆட்சியாளர்கள். விவசாயம் நடக்கிறதே இன்றும் நமது தொகுதிக்குள்ள விவசாயம் நடக்கிறதே. அந்த விவசாயிகளுக்கான வாழ்வாதாரம் என்ன இருக்கிறது? அவர்கள் விவசாயத்தை பறித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பதை தாண்டி இந்த அரசியல்வாதிகள் செய்த அரசியல் என்ன? என்ன? நமது சதுப்பு நில காட்டை அழித்தவர்கள் இவர்கள். நாடு முன்னேறிடுச்சு, டெவலப் ஆயிடுச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பேசுறதெல்லாம் பாருங்களேன். என்ன சாதனை செய்து விட்டீர்கள் என்று திமுக ஓட்டு கேட்குது. திமுக என்ன சாதனை செய்து விட்டார்கள்? நீங்கள் செய்த சாதனையிலே என்ன சாதனை? நல்ல சாதனை. நாங்கள் மகளிருக்கு கொடுத்த உரிமை தொகை தான் நாங்கள் செய்த சாதனையிலே பெரிய சாதனை. ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எடுக்கிறது பிச்சை, வேற என்ன இருக்கு? எடுக்கிறது பிச்சை, எல்லாத்தையும் பல்லக்கில் ஏத்துற நேரம் சொல்றது. எடுக்கிறது பிச்சை தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய கடன் கூட்டு 5 லட்சம் கோடி. தமிழ்நாட்டினுடைய கடன் 5 லட்சம் கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. வெறும் 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல நீ ஏத்தி இருக்கிறீங்க. இன்னும் 5 வருஷம் உங்கள்ட்ட கொடுத்தா தமிழ்நாட்டினுடைய கடன் 20 லட்சம் கோடி ரூபாயாக போய் இருக்கும். 20 லட்சம் கோடி ரூபாய் கடனா போய் மாறி இருக்கும். அப்ப நீயே கடன் தானடா வாங்கிட்டு இருக்க, நீயே பிச்சை தானடா எடுத்துக்கிட்டு இருக்க, நீ 1000 ரூபாய் கொண்டு போய் மகளிருக்கு கொடுக்குற, நீ பெருமை பீத்திக்கிட்டு இருக்க. ஒரு தேசம் எப்பொழுது தன் மக்களுக்கு இலவசத்தை கொடுக்க முடியும்? அந்த தேசம் தன்னிறைவு அடைந்த பிறகு, பொருளாதாரத்தில் அது தன்னிறைவு அடைந்த பிறகு, தனக்கான தேவைகளை கடன் இல்லாமல் தானே அதை ஈட்டிக் கொள்ள முடியும் என்கின்ற சூழல் ஏற்பட்ட பிறகு இருக்கக்கூடிய உபரி தொகையை மக்களுக்கு பிரித்து கொடுக்கலாம். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு நீ கடன் வாங்கி சம்பளம் கொடுக்கிற, மருத்துவர்களுக்கு கடன் வாங்கி சம்பளம் கொடுக்கிற, பல வருஷமா சம்பளம் கொடுக்காம இழுத்தடிக்கிற, செவிலியர்களுக்கு நீ கடன் வாங்கி சம்பளம் கொடுக்கிற, இன்னும் செவிலியர்களுக்கு பல பேருக்கு நீ சம்பளம் கொடுக்கிறது இல்ல. செய்யக்கூடிய எல்லா திட்டத்திலும் நீ ஊழல் செய்யற. இந்த தேசம் கடனிலே இருக்கிறது. கடனில் இருக்கிற தேசம் எப்படி தன் குடிகளுக்கு காசு கொடுக்கும்? எப்படி கொடுக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு பைக் வாங்குறீங்க, 2 மாசம் இஎம்ஐ கட்டலனா பைக் என்ன ஆகும்? சொல்லுங்க. கடன் கொடுத்தவன் வந்து பைக்கை தூக்கிட்டு போயிடுவான். 5 லட்சம் கோடியை 10 லட்சம் கோடி ஆக்கிட்டீங்க. இந்த 10 லட்சம் கோடியை எப்படி அடைப்போம் என்பதற்கான அடிப்படை திட்டம் எது ஒன்றுமே இல்லை. கடனை எப்படி கடன் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற முடியும் என்பதற்கான எந்த ஒரு அடிப்படை திட்டமிடுதலும் இல்ல. ஆனால்
கொடுக்கிற வாக்குறுதி என்ன? நாங்கள் வந்தால் மகளிர் உரிமை தொகையை 1000 2000 மாற்றுவோம். நாங்கள் வந்தால் கல்லூரி மாணவர்களுக்கு அதை கொடுப்போம், இதை கொடுப்போம், இலவசம் கொடுப்போம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். ஏதாவது ஒரு ஆட்சி காலத்துல கடந்த 50 ஆண்டுகள் எடுத்துக்கோங்க. கடந்த 50 ஆண்டுகள்ல மக்கள் யாராவது வந்து எங்களுக்கு நீங்கள் உரிமை தொகை கொடுங்கன்னு போராடி பார்த்திருக்கிறீங்களா? இந்த 50 ஆண்டுகால அரசியலிலே, இந்த 50 ஆண்டுகால ஆட்சி முறையிலே எனக்கு லேப்டாப் கொடு, எனக்கு மிக்சி கொடு, எனக்கு கிரைண்டர் கொடு, எனக்கு உரிமை தொகை கொடு என்று யாராவது மக்கள் போராடி பார்த்திருக்கிறீர்களா? கிடையாது. அப்ப கேட்காத ஒன்றை இவன் ஏன் கொடுக்கிறான்? மக்கள் கேட்பது என்ன? எனக்கு தரமான சாலையை கொடு, எனக்கு நல்ல சுத்தமான சுகாதாரமான குடிநீரை எனக்கு குடிக்க கொடு, என் மக்களுக்கு நல்ல கல்வியை கொடு, என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடு, நல்ல தரமான மருத்துவத்தை கொடு. மக்கள் கேட்கிறது இதுதானே. போறதுக்கு நல்ல சாலையை போட்டு கொடு. இவன் போறதுக்கு நல்ல சாலையை போட்டு கொடுன்னா அதுக்கு வர மாட்டான். நான் உனக்கு மகளிருக்கு இலவச பஸ் கொடுப்பேன், மக்கள் கேட்கிற எது ஒன்றையும் மக்களுக்கு தராமல் மக்கள், அதாவது ஒண்ணு சொல்லுவாரு, இந்த கவுண்டமணி ஒரு படத்துல ஒண்ணு சொல்லுவாரு, நாம ஒண்ணு கேட்டா அதுக்கு அவன் ஒண்ணு சொல்லுவான், அது நமக்கு நாமளே சாக்காயிருவோம். மக்கள் கேட்கிற எது ஒன்றையும் மக்களுக்கு தர தயாரா இல்லாத இந்த அரசு மக்களுக்கு காசை தர்றேன், 1000 ரூபாய் தரேன், அதை நான் இப்ப 2000 மாத்தி தரேன்றது. அப்ப இவங்க ஆட்சியின் லட்சணம் என்ன? இவங்க ஆட்சியின் லட்சணம் நல்லா பாருங்க. உலகத்துல பல்வேறு நாடுகள் இருக்குது. இதுல குறிப்பா சொல்லணும்னா மக்கள் கிட்ட வரியே வாங்காத ஐக்கிய அரபு அமீரகம், மத்திய கிழக்கு நாடுகள் நிறைய இருக்கு. அரபு நாடுகள் ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு. இந்த நாடுகள் எல்லாம் மக்களிடத்திலே வரி பணம் வாங்குவதே கிடையாது. அந்த நாட்டை அந்த நாட்டின் ஷேக்குகள் நிர்வகிக்கிறார்கள். அவன் சொந்த காசை வச்சு மக்களுக்கு சாலை போடுறான், அவன் சொந்த காசை வச்சு பாலம் கட்டுறான், எல்லாத்தையும் பண்றான். மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்புகளை அவன் நடத்துறான் அவன் நாட்டில். ஆனால் இந்த தேசம் நின்னால் வரி, நடந்தால் வரி, அமர்ந்தால் வரி, தும்மினால் வரி என்று அனைத்திற்கும் வரி போடுகிற இந்த நாடு நாட்டின் மக்களின் வரி பணத்தை வைத்து இயங்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டிலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதற்கான முதலீடு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்றால் என்ன? எனக்கு என்ன சாலை போட்டிருக்கிற, மழைநீர் வடிகால் போட்டிருக்கிறியா, பாதாள சாக்கடை அமைத்திருக்கிறாயா, குடிக்க சுகாதாரமான குடிநீர் தருகிறாயா? இதெல்லாம் மனிதனுக்கு அடிப்படை தேவைகள். உலகத்திலேயே நீங்க ரொம்ப ரொம்ப பாருங்க, பணக்கார நாடுகள், அரபு நாடுகள் பணக்கார நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பணக்கார நாடுகள். இந்த நாடுகள் எல்லாம் கூட ஒரு முறை சாலை போட்டால் குறைந்தபட்சம் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு அந்த சாலையை தொடுவதே கிடையாது. நான் ஆஸ்திரேலியாவின் ஒரு நகரத்திலே, மெல்பர்னிலே, அங்கிருந்த ஒரு ரயில் நிலையத்துக்கு போயிருந்தேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபாரத்துல கீழே ஒரு கல்வெட்டு வச்சிருக்கான். இந்த பிளாட்ஃபார்ம் 1902ஆம் ஆண்டு போடப்பட்டது. அப்ப சற்றேறக்குறைய 124 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட நடைபாதை, அதுல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரயில், இந்த கைப்பிடி, அதெல்லாம் 124 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெள்ளைக்காரன் போட்ட அந்த பிளாட்ஃபார்மை இன்னைக்கு வரைக்கும் வச்சு பராமரிக்கிறான். நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, இந்த சாலையில மட்டும் கடந்த 10 ஆண்டுகள்ல இங்க போட்டிருக்கான் பாருங்க ஒரு மழைநீர் வடிகால. இந்த மழைநீர் வடிகால் மட்டும் எத்தனை முறை இடித்து மீண்டும் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மானமுள்ள மூளையுள்ள உறவுகள் உங்கள் உளச்சான்றை தொட்டு சொல்ல வேண்டும், உங்கள் உள்ளத்தை தொட்டு சொல்ல வேண்டும். இந்த மழைநீர் வடிகால்ல மழைநீர் வடிஞ்சு போயிருமா என்பதை நீங்கள் இங்க இருக்கிற மழைநீர் வடிகாலை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும். வடிகால் என்பது என்ன? வடிந்து ஓடக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா மழை பெஞ்சதுன்னா அந்த மழை எந்திரிச்சு நடந்து வந்து அங்க ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, அதுக்குள்ள தப்பி உள்ள குடிச்சாதான் அந்த மழைநீர் வடியும். தமிழ்நாட்டிலே நாங்கள் சென்னைக்குள்ள 90% மழைநீர் வடிகால்களை போட்டு முடித்து விட்டோம். போட்டு விட்டுட்டல
அப்ப அந்த மழைநீர் வடிகால் வடிச்சு தானே ஓடணும். அப்ப ஏன் நீ வட்டத்துக்கு வட்டம் 20 பம்ப் மோட்டாரு, 10 HP மோட்டாரு, 5 HP மோட்டாரை வச்சு நான் இன்னும் பம்ப் பண்ணி வெளியில தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். மழைநீர் வடிகால் போட்டு முடிச்சுன்னா அந்த மழைநீர் வடிஞ்சு ஓடணுமே, ஏன் ஓடல? ஏன் நீ இன்னும் பம்ப் மோட்டாரை வச்சு பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ போட்ட மழைநீர் வடிகாலின் லட்சணம் அப்படி, லட்சணம் அப்படி, லட்சணம் அப்படி. எதுக்கு நீ அப்படி போட்ட? எதுக்கு போட்ட? ஒண்ணும் இல்லை. இங்க போய் பாருங்க, நான் சாய் நகர்ல வசிக்கிறேன். சாய் நகர்ல மழைநீர் வடிகாலை யார் போடுறா? மாநகராட்சி போடு. 200 அடி ரோட்ல மழைநீர் வடிகாலை யார் போடுறா? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் போடுது. சாய் நகர்ல இருக்கிற மழைநீர் வடிகால் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் 200 அடி ரோட்ல இருக்கிற மழைநீர் வடிகாலை விட 8 அடி பள்ளத்துல இருக்குது. 8 அடி பள்ளத்துல இருக்கு. அப்ப சாய் நகருக்குள்ள மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா, ஆனந்த நகருக்குள்ள மழைநீர் வெள்ளம் வந்துருச்சுன்னா, இந்த தண்ணி எப்படிடா இந்த மழைநீர் வடிகால் கூட இணைஞ்சு வெளியில போகும் நீ கேட்டா அதுக்கு பதில் இல்ல. அப்ப ஏண்டா இந்த மழைநீர் வடிகாலை போட்ட? அவசரமாக ஏன் இந்த மழைநீர் வடிகாலை போட்ட? இந்த மழைநீர் வடிகால் போடுவதற்காக நீ ஒதுக்கிய காசு யாருடைய காசு? இந்த மழைநீர் வடிகாலை போடுவதற்கு நீ போட்ட பணம் நான் கட்டிய வரி பணம், நான் கட்டிய வரி பணம். என் வரி பணத்தை நீ முறையாக பயன்படுத்தாமல் இப்படி கமிஷன் வாங்குவதற்காக வீணடித்து விட்டாய். இதற்காகவே உங்களை எல்லாம் நடு ரோட்டிலே வைத்து சுட வேண்டும். என் வரி பணம் ஐயா, என் வரி பணம். நான் போராடி சம்பாதிக்கிற பணத்தில் இருந்து நான் உனக்கு வரி கட்டுகிறேன். அந்த வரி பணத்தை நீ வீணடித்து விட்டிருக்கிறாய், வீணடித்திருக்கிறாய். அப்ப இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இப்படியே நீ வரி பணத்தை வீணடிப்பாய்? சரி, என் பணத்தை திருடிட்ட, பரவாயில்ல, போயிட்டு போகுது. நான் அதை சம்பாதித்துக் கொள்வேன், நான் மீண்டும் அதை ஈட்டிக் கொள்வேன். ஆனால் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு நீ போட்ட இந்த கான்கிரீட் மழைநீர் வடிகாலுக்கு நீ எடுத்த ஜல்லி எங்கிருந்து வந்துச்சு? நீ எடுத்த எம்சாண்ட் எங்கிருந்து வந்துச்சு? என் இயற்கை வளம், என் மலையை உடைத்து குடைந்து என் இயற்கை வளத்தை எல்லாம் நாசம் செய்து நீ கமிஷன் அடிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக போடுகிற இந்த திட்டங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தமிழர்கள், மான தமிழர்கள் நாம் அனுமதிக்க போகிறோம்? சொல்லு. நீ கமிஷன் அடிக்கிறதுக்காக என் மலையை உடைபெற்ற, நீ கமிஷன் அடிக்கணும்ன்றதுக்காக என் ஆற்று மணலை அள்ளி விற்கிற. ரோடு போடுறாங்க, ரோடு போடுற லட்சணத்தை பாருங்க, ரோடு போடுற லட்சணத்தை போய் பாருங்க. நாங்க வீடு கட்டிட்டு இந்த ஊருக்கு வந்தோம். இந்த ஊருக்கு நாங்க வீடு கட்டிட்டு வரும்போது சாலையிலிருந்து 3 அடி உயரத்துல எங்க கார் நிறுத்துற கார் பார்க்கிங் இருக்கும். அதுல இருந்து 3 அடி உயரத்துல எங்க வீடு இருக்கும். இந்த 20 ஆண்டுகள்ல இவன் சாலை போட்ட லட்சணம். என் வீடு சாலையில இருந்து 5 அடிக்கு கீழே இருக்குது. இன்று இருக்கக்கூடிய சாலையில இருந்து நான் வசிக்கிற வீடு 5 அடி பள்ளத்துல இருக்குது. அப்ப குறைந்தபட்ச புத்தி, குறைந்தபட்ச மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை, குறைந்தபட்ச அக்கறை இருக்கும், குறைந்தபட்ச அக்கறை. நாம் இப்படி பொறுப்பற்ற முறையிலே சாலை போட்டுக் கொண்டே போகிறோமே. ஒருத்தன் தன் வாழ்நாள் சேமிப்பை எடுத்துக்கொண்டு வந்து வீடாய் கட்டி வசிக்கிறானே, அவன் வீடு பள்ளத்திற்குள் போகிறது என்கின்ற குறைந்தபட்ச அக்கறை உனக்கு இருந்திருந்தனா நீ சாலை இப்படி போட்டிருக்க மாட்ட. அப்ப ஏது அரசியல்? 1000 ரூபாய் கொடுப்பது அரசியலா? இலவச லேப்டாப் கொடுக்கிறது அரசியலா? இல்லை. என் வளத்தை காக்க வேண்டும். எனக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்று ஏதாவது ஒன்று வந்தால் அது என்னை பாதிக்காத அளவு இருக்க வேண்டும். எனக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து எனக்காக செயலாற்ற வேண்டும். இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். இதை விட்டுட்டு 1000 கொடுப்பேன் 2000 கொடுப்பேன், இது அரசியல் அல்ல, இது பிச்சை. அதை வாங்குகிற நிலைமையிலே நமது மக்களை நிறுத்தி இந்த 50 ஆண்டுகளிலே வைத்திருக்கிறார்கள் என்றால் இதை விட வெட்கக்கேடு எதுவும் இல்லை. இதை மானத்தமிழ் உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா என்கின்ற பெரும் முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி வருகிறது. என் வாக்கு விற்பனைக்கல்ல, என் வாக்கு வருங்கால தலைமுறையை மாற்றுவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கினிய உறவுகளே, ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல்வாதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் ஒரு இடத்துல உட்காருவான் பாருங்களேன், அங்க போய் நீங்க அவனை சந்திச்சீங்கன்னு வச்சுக்கிடுங்க, உங்களை எதா கூட மதிக்க மாட்டான். அவன் ஏன்டா வந்தாங்க வாசல்ல நிக்கிறான், நீ சிசிடிவி கேமராவை பத்தியே பேசுவான். அவனை ஏன்டா உள்ள விட்டீங்க, என்னடா காலங்காலத்துல கோரிக்கை மனுவோட வந்து நிக்கிறான் அப்படின்னு பேசுவான். ஆனால் தேர்தல் வரட்டும், தேர்தல் வரட்டும், ஓடி போய் குடுக்குடு பாட்டிமாவை கட்டி பிடிச்சிடுவான். பாட்டிமா உனக்கு என்ன வேணும்னுவான். அங்க போவான், கடல் பக்கத்துல போனா மீன் பிடிக்கிறவனுக்கு பிடிச்சி அவன்கிட்ட போட்டு இழுக்க போயிருவான்.
நம்மள்ட்ட சொல்லுவோம், உங்கள் பொன்னான வாக்குகளை எனக்கு கொடுத்துருங்க. எதுக்கு? உங்கள் பொன்னான வாக்குகள். நீங்கள் அந்த பதத்தை சரியா புரிஞ்சு கொள்ளணும். நமது வாக்கிற்கு அவன் கொடுக்கிற மதிப்பு பொன்னிற்கு பொன்னிற்கு சமமாக அவன் நமது வாக்கை மதிக்கிறான். நமது வாக்கு பொன்னிற்கும் மேலானது, தங்கத்திற்கும் மேலானது. அவன் மதிக்கிறான். உன்னை சுரண்ட துடிக்கிற அரசியல்வாதி உன் வாக்கை தங்கத்தை விட அதிகமாக மதிக்கிறான். ஏன் தெரியுமா? ஜனநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய கொடை இருக்கிறது. ஜனநாயகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கிறது. இந்த தேசத்திலே ஆகப்பெரிய பணக்காரன், இந்த தேசத்தின் ஆக உச்சத்து போலிலே இருக்கிறவன், இந்த தேசத்தின் கடை கோடியிலே சாமானியனாக இருக்கிறவன், எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாக்குதான். ஒரே ஒரு வாக்குதான். உனக்கும் ஒற்றை வாக்குதான். இந்த தேசத்தின் ஆகப்பெரிய பணக்காரன் அம்பானிக்கும் ஒரே வாக்குதான். உனக்கும் ஒரே வாக்குதான். இந்த தேசத்தின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிறது ஒரே வாக்குதான். ஏற்றத்தாழ்வு சமூகத்திலே எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஏழை இருக்கிறான், பணக்காரன் இருக்கிறான், படித்தவன் இருக்கிறான், பாமரன் இருக்கிறான். இது சமத்துவமற்ற ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமூகம். இந்த சமூகத்திலே ஒன்றே ஒன்றுதான் சமத்துவமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அது நமது எல்லோருக்கும் ஒற்றை வாக்கு என்கின்ற அந்த உரிமை மட்டும்தான். எனவேதான் உறவுகளே, நமது வாக்கை அவர்கள் தங்கத்தை விட, பொன்னை விட அதிகமாக மதிக்கிறார்கள். எப்படியாவது அந்த ஒற்றை வாக்கை பறித்துக் கொண்டு அதிகாரத்தை அடைந்து விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்வேன், நல்ல வேட்பாளருக்கு ஓட்டு போடு, நல்ல கட்சிக்கு ஓட்டு போடு. நீ போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் வெற்றியை நோக்கி நீ போட்ட வேட்பாளரை தள்ளு. நல்ல வேட்பாளர் பகுத்து ஆய்வு செய், பிரிச்சு வச்சு பகுத்து ஆய்வு செய். அரவிந்த் ரமேஷினுடைய தகுதி என்ன? அரவிந்த் ரமேஷ் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த தொண்டு என்ன? கே.பி. கந்தன் அவர்கள் செய்த தொண்டும் பங்களிப்பும் என்ன? அவர் தகுதி என்ன? அவரிடத்தில் 5 வருடம் கொடுத்து நாம் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கிறோம். இவரிடத்தில் 10 வருடம் கொடுத்து ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கிறோம். அரசியல் இப்படியாக இருக்கிறது. யார் படித்தவர், யார் சட்டசபைக்கு போய் நமது கருத்துக்களை மக்களின் பிரதிநிதியாக ஒலிப்பார் என்பதை நாம் பகுத்து ஆய்வு செய்ய வேண்டும். உறவுகளே, 2 கோளாறு தான் இந்த நாட்டில் இருந்துச்சு. 2 கோளாறு இருந்துச்சுன்னா இப்போ கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் அணில் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ஒரு கோளாறு வந்து நிற்கிது. உறவுகளே, எனக்கும் விஜய் ரொம்ப பிடிக்கும். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் விஜய் ரொம்ப பிடிக்கும். 2000 ரூபாய் பணத்தை இந்த பிஎஸ்ஆர் மால்ல டிக்கெட்டா வாங்கி முதல் நாள் முதல் ஆட்டத்தை போய் பார்த்துருவேன். முதல் நாள் முதல் ஆட்டத்தை நான், என் மகன், என் மனைவி எல்லாரும் போய் முதல் நாள் முதல் ஆட்டத்தை பார்த்துருவோம். விஜய் படத்தை போய் முதல் நாள் முதல் காட்சி 2000 ரூபாய் செலவானாலும் பார்த்துருவோம். ஆனால் அவரே சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுகிறார் என்றால், நான் அவருக்கு வாக்கு செலுத்தினேன் என்றால், என்னை விட மடையன் இந்த நாட்டில் யாரும் இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இவர்? ஒண்ணும் இல்லைங்க. தேர்தல் பரப்புரைக்கு இதுவரைக்கும் 4 தடவை அனுமதி வாங்கி தேர்தல் பரப்புரைக்கே இதுவரை போக தயாரா இல்லை. தேர்தல் பரப்புரைக்கே போக தயாரா இல்லை. தேர்தல் பரப்புரைக்கு போகாம என்ன தெரியுமா சொல்லிடுறது? எனக்கு ஒழுங்கா அனுமதி கொடுக்கல, எனக்கு அதை கொடுக்கல, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல. உன்னைய பாதுகாக்க முடியாது. அவன் சாம்பி மாதிரில ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவன் சாம்பி மாதிரி ஏறி தவறான். அப்படியே அவங்கிட்ட இருந்து உன்னைய பாதுகாக்கிறது உண்மையாவே கஷ்டம்தான். உங்ககிட்ட இருந்து உன் சாம்பி கூட்டத்துக்கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப மக்களிடத்தில் சென்று வாக்கு கேட்பதற்கே வர தயாரா இல்ல. யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு வேட்பாளரை போட்டிருக்கிறாரு, அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள். அவர் வேற ஆர்வ கோளாறுல போய் அண்ணனை கரெக்ட் பண்ண மட்டும் போதாது, அண்ணியையும் கரெக்ட் பண்ணணும் சேர்த்து கையில விஜயையும் சங்கீதாவையும் சேர்த்து பச்சை குத்தி வச்சிருக்கிறாப்ல. இப்ப அண்ணன் கட் பண்ணி விட்டாரு அண்ணிய. இவர் என்னத்த பண்ண போறாருன்னு தெரியல. இந்த சாம்பி கூட்டமும் இந்த தேர்தலில் வந்து நிக்குது. உறவுகளே, நமது வாக்கு மிக முக்கியமானது. நம்மை ஆளுவதற்கு தகுதியானவன் யார் என்பதை நாம் தீர்மானிக்கிற இடத்திலே இருக்கிறோம்.
நாம் அறிவையும் ஆற்றலையும் செலுத்த வேண்டிய சூழல் இது. என் உறவுகள், நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்கு, உலகத்தின் வல்லாதிக்க நாடு, உலகத்தின் வல்லரசு. உலகத்துல என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறது அமெரிக்கா. இந்த அமெரிக்காவிற்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும், அதிபர் தேர்தல். அந்த அதிபர் தேர்தலில் ஒருத்தன் போட்டியிடணும்னா சில அடிப்படை தகுதிகளை அங்கே வச்சிருக்கான். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, பாலின சேர்க்கை என்ன என்ன எதனாலும் வாழ்க்கை எப்படினாலும் வாழ்ந்துட்டு போ, யார் கூடனாலும் வாழ்ந்துட்டு போனி ஒரு வாழ்க்கை முறை அங்க இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில கூட அமெரிக்க அதிபராக ஒருத்தன் போட்டியிட வேண்டும் என்றால் அவன் குடும்பத்தோடு இருக்கிறானா, அவன் மனைவி பிள்ளைகள் அவனோடு இருக்கிறார்களா, அவன் விவாகரத்தானவன் என்றால் அவனால் அங்க போட்டியிட முடியாது. நான் சொல்லல, நீ வேணா போய் கூகுள்ல போய் தேடி பார்த்து பாரு. ஒருத்தன் தன் குடும்பத்தை காப்பாற்ற பக்கற்றவனாக இருக்கிறான் என்றால் அவனால் இந்த சமூகத்தை காக்க முடியாது என்று அமெரிக்கன் நம்புகிறான். எனவே அமெரிக்க அதிபராக ஒருத்தன் போட்டியிட வேண்டும் என்றால் அவன் குடும்பத்தோடு வாழ்கிறவனாக இருக்கணும், அவன் நல்லொழுக்கம் உள்ளவனாக வாழ்கிறவனாக இருக்கணும். அப்ப அத்தகைய மேற்கத்திய கலாச்சாரம் உள்ள அமெரிக்கர்களே தன் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் இன்று ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த திரை கவர்ச்சி ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த சமூகம் என்ன சொல்லுகிறது, என் தலைவன் எவன் கூட வாழ்ந்தா என உனக்கு என்ன, அவன் எத்தனை பொண்டாட்டினாலும் வச்சுக்கிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் தான் என் தலைவன் என்று ஒரு சமூகம் என்று பேசுகிறது. அத்தகைய சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஒரு சமூகம் பேசுகிறது, இளம் பெண்கள் பேசுகிறார்கள், எங்க அண்ணனுக்கு நான் பொண்டாட்டியா கூட போய் வாழ்வேன், ஒரு இளம் சமூகத்து பெண்கள் பேசுறாங்க. எந்த சமூகத்துல? நீங்களும் நானும் நமது பிள்ளைகள் வாழுகிற இதே சமூகம் பேசுகிறது. இது எப்படி நல்ல அரசியலாக இருக்க முடியும்? இவன் எப்படி நல்லாட்சி தந்து விடுவான்? எப்படி நல்லாட்சி தந்து விடுவான்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாக்கு நம்மை ஆள அல்ல, நமது வாக்கு நாமே நம்மை ஆள்வதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தமிழர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் என்பது என்ன? தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கிய அரசியல். நாம் தமிழருடைய அரசியல். தொடக்கத்தில் சொன்னனே, 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை எப்படி கடன் இல்லாத மாநிலமாக மாற்றும் வேலை திட்டம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இருக்கிறதா? இல்லை. நாம் தமிழர் கட்சி ஆட்சி செயல்பாட்டு வரைவை பதிவிறக்கம் செய்து பாருங்கள். இந்த நாடு அடைய வேண்டிய வளங்களை எல்லாம் அடைவதற்கான வழிவகைகளை எங்கள் ஆசான், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் புத்தகமாக போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார் மக்கள்கிட்ட. பார், தற்சார்பு பொருளாதாரம் என்பது என்ன? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவது. அது என்ன நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள்? இந்த தேசம் எல்லா வளமும் பெற்ற தேசம். இங்கே காடுகள் இருக்கிறது, கனிம வளம் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, கடல் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, இப்படி எல்லாம் பெற்ற தேசம். என் தேசத்தின் வளங்களை நான் வைத்து என் தேசத்தை தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி தள்ளிவிட முடியும் என்கின்ற கனவு என் ஆசான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதற்காக தான் 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி, அவர் பின்னால் இந்த கட்சியின் தம்பிகள், நாங்கள் அவருக்கு வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், விவசாயம் தேசிய தொழிலாக ஆக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். உனது அடிப்படை தேவை உணவு தேவை. இந்த உணவு தேவையை தற்சார்பு பொருளாதார சுய செல்ஃப் சஸ்டைன்ட் என்விரான்மெண்ட் மூலமாக உருவாக்க முடியும் என்கின்ற செயல்பாட்டு வரைவோடு வந்து நிற்கிறார். விஜய் ஒரு படத்துல பாடி இருப்பாரு, got the man with the plan right here, got the man with the plan right here. தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியாவிலேயே இந்த நாட்டை குறித்து ஒருவனுக்கு ஒரு பிளான் இருக்குது என்றால் அது எங்கள் அண்ணன், எங்கள் ஆசான் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. மற்ற தலைவர்களுக்கு என்ன பிளான் இருக்குது? எத்தனை ரூபாய் கொடுத்து எந்த கட்சியை வாங்கிவிட முடியும் என்கின்ற பிளான் இருக்குது. பிஜேபிக்கு என்ன திட்டம் இருக்குது? எப்படி அதிமுகவை அடிப்படைய வைக்க வேண்டும் என்கின்ற திட்டம் பிஜேபிக்கு இருக்குது. திமுகவுக்கு என்ன திட்டம் இருக்குது? எப்படியாவது விஜயகாந்த் கட்சியை வளர்ச்சி உள்ள போடணும் என்கின்ற திட்டம் இருக்குது.
எப்படியாவது காங்கிரசுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து சமரசம் செய்து வைக்க வேண்டும் என்கிற திட்டம் இருக்குது. இதை தாண்டி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்றுவதற்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று கேட்டால் சத்தியமாக ஒன்றுமில்லை. 50 ஆண்டுகளாக இவர்கள் புடுங்காத ஆணியை அடுத்த 5 ஆண்டுகளிலே இவர்கள் புடுங்கி விடுவார்கள் என்று நாம் நம்பினால் நம்மை விட மடையர்கள் யாரும் இருக்க முடியாது. அன்பிற்கினிய உறவுகளே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த 50 ஆண்டுகள் உலகம் எண்ணற்ற மாற்றங்களை சந்தித்த 50 ஆண்டுகள். இந்த பூமி பந்திலே நிலாவிற்கு பூமி பந்திலிருந்து சென்றுவிட முடியும் என்று மனிதன் முயற்சி செய்து வெற்றி அடைந்தது இந்த 50 ஆண்டுகளிலே தான். விண்ணுயர கட்டடங்களை எழுப்பிவிட முடியும் என்று இந்த 50 ஆண்டுகளிலே மனிதன் அதை செய்து காட்டிருக்கிறான். இந்த 50 ஆண்டுகளிலே பாலைவன தேசங்களாக இருந்த பல தேசங்கள் உலகத்தின் சொர்க்கங்களாக மாறி இருக்கிறது. இந்த 50 ஆண்டுகளிலே அடிமைப்பட்டு கிடந்த பல தேசங்கள் உலகத்தின் ஆக சிறந்த பொருளாதாரங்களாக மாறி இருக்கிறது. கண் முன்னே சான்றுகள் இருக்கிறது. வெறும் பாலைவனம் துபாய் என்கின்ற தேசம் இருந்தது ஒரே ஒரு வளம், எண்ணெய் வளம். மக்கள் வளம் கூட அவனிடத்திலே கிடையாது. மக்கள் வளம் கிடையாது. மத்திய அரபு நாடுகள்ல மக்கள் வளமே கிடையாது. அவன் அங்க எண்ணெய் எடுக்க வேண்டும் என்றாலும் கூட இந்தியாவிலே இருந்து லேபர் போகணும், பாகிஸ்தானிலே இருந்து லேபர் போகணும், பங்களாதேஷிலே இருந்து லேபர் போகணும். அவனிடத்திலே மக்கள் வளம் கிடையாது, வேறு எந்த வளமும் கிடையாது, காடுகள் கிடையாது, வேற எந்த இதுவும் கிடையாது. அவனிடத்திலே இருந்த ஒரே வளம் எண்ணெய் வளம். அந்த எண்ணெய் வளத்தை வைத்து உலகத்தின் ஆகச் சிறந்த நாடாக துபாய் கடந்த 50 ஆண்டுகளிலே மாறி இருக்கிறது. உலகத்திலே எந்த வளமும் இல்லை, எந்த வளமும் கிடையாது. சென்னையை விட சின்ன நகரம் சிங்கப்பூர் என்கின்ற நகரம், ஒரு நாடு சிங்கப்பூர் என்கின்ற சின்ன நாடு. மலேசியா விடுதலை அடைந்த பிறகு அந்த பகுதியிலே சூது ஆடுகிற சீனர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அங்கே குடியும் விபச்சாரமும் மட்டும்தான் நடக்கிறது. இந்த தேசம் எங்களோடு இருந்தால் சரிவராது என்று 1960களின் தொடக்கத்திலே மலேசியா சிங்கப்பூரை விரட்டி விட்டு விட்டது. உலகத்திலே கைவிடப்பட்ட தேசமாக ஒற்றை தலைவன் சிங்கப்பூரில் இருந்து லீ குவான் என்கின்ற ஒற்றை தலைவன் அவன் எந்திரிக்கிறான். அவன் தன் மக்கள், தன் மனித வளத்தை அவன் உசுப்புகிறான். யாரிடத்திலும் என்ன வேண்டும் என்றாலும் இருந்துவிட்டு போகட்டும், நம்மிடத்திலே ஒரு துறைமுகம் இருக்கிறது. அந்த துறைமுகத்தை வைத்துக் கொண்டு நாம் விமான நிலையங்களை அமைத்து இதை ஒரு பிசினஸ் ஹப்பாக மாற்றுவோம், வியாபார மையமாக மாற்றுவோம் என்று ஒரு துறைமுகத்தையும் ஒரு விமான நிலையத்தையும் மட்டும் வைத்துக் கொண்டு உலகத்தின் ஆகச் சிறந்த நாடுகளில் ஒரு நாடாக சிங்கப்பூர் இன்று மாறி இருக்கிறது. அந்த நாடு வளர்ச்சி அடைந்தது கடந்த 50 ஆண்டுகளிலே. இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். உலகத்தின் ஆகச் சிறந்த காலகட்டங்களிலே இந்த 50 ஆண்டுகள் மிக முக்கியமான காலகட்டம். இந்த 50 ஆண்டுகளை நாம் யாரிடத்தில் இந்த நாட்டை ஆள கொடுத்திருக்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். போய் பாருங்க, துபாயில, சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல போய் பாருங்க. இல்லாத காடுகளை உருவாக்குறான், பாலைவனத்தை காடா மாத்துறான். துபாயில பனி பெய்யணும்ன்றதுக்காக ஐக்கிய அரபு அமீரகத்துல செயற்கையாக மலையை உருவாக்கி இருக்கிறான். செயற்கையாக மலையை உருவாக்கி அங்கே பனி பெய்ய வைக்கிறான். ஆனால் உலகத்திலே எல்லா நாடுகளும் வளர்ந்த இந்த 80 ஆண்டுகளிலே ஒற்றை வளம் இல்லை, எந்த வளமும் இல்லாமல் உலகத்தின் இந்த நாடுகள் வளர்ந்திருக்க காலகட்டத்திலே என்னிடத்திலே கடல் இருக்கிறது, என்னிடத்திலே மலைகள் இருக்கிறது, என்னிடத்திலே காடு இருக்கிறது. 5 நிலங்கள் என்று சொல்லுகிற குறிஞ்சி, முருதம், முல்லை, நெய்தல், பாலையை தவிர்த்து மீதமுள்ள 5 நிலப்பரப்புகளும் என்னிடத்தில் இருக்கிறது. ஆகச் சிறந்த அறிவில் சிறந்த பெருமக்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். உலகத்திற்கு முதல் மொழி என்னுடைய மொழி, உலகத்தின் தோன்றிய முதல் மொழி என்னுடைய மொழி. உலகத்திற்கே பொதுமறை தந்த பெருமகனார் ஐயா திருவள்ளுவர் என்னிடத்தான். வீரத்திற்கு பேர் போன என் இனம், அறிவில் சிறந்த இனம், ஆற்றலிலே சிறந்த இனம், சேர சோழ பாண்டியர்களை தன் முன்னோர்களாக கொண்ட இந்த இனம் இங்கே இருந்து கடல் கடந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, தாய்வான் வரை போய் புலிக்கொடி ஏந்திய சோழ வம்சத்தின் வாரிசுகள் கடந்த 50 ஆண்டுகளிலே எந்த நிலைமையிலே போய் நிற்கிறோம்? எந்த நிலைமையிலே?
காவிரியிலே எனக்கு தண்ணீர் தர மாட்டாயா, முல்லை பெரியாரிலே எனக்கு தண்ணீர் தர மாட்டாயா என்று ஒவ்வொரு வறட்சி காலங்களிலும் பக்கத்து மாநிலத்திலே போய் கையேந்தி நிற்கிற நிலையே நமது நீர்வளத்தை நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள். எனக்கு நெல்லு கொடுக்க மாட்டியா, எனக்கு அரிசி கொடுக்க மாட்டியா, எனக்கு அது கொடுக்க மாட்டியா, எனக்கு இது கொடுக்க மாட்டியா, நீ இன்று வரை உணவிற்காக தட்டுப்பாடு உள்ள இந்த கால சூழ்நிலை நம்ம வாழ்றோம். உணவு தட்டுப்பாடு இன்னும் இருக்குது இந்த தேசத்துல. இலவசமாய் அரிசி போட்டாதான், ரேஷன்ல இலவசமாய் அரிசி போட்டாதான் சாப்பிட்டு உயிர் வளர்க்க முடியும், உயிர் வாழ முடியும் என்கின்ற சூழலில் எத்தனையோ லட்சம் கோடி மக்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஒற்றை வளம் இல்லை, ஒரு வளமும் இல்லாத தேசங்கள் 50 ஆண்டுகளிலே உயர்ந்திருக்கிறது. என் தேசம் இந்த 50 ஆண்டுகளிலே ஏன் இப்படி தரிசாய் போய் நிற்கிறது? என் மலைகளை உடைத்து முடித்து விட்டார்கள். பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆத்து மணல் எல்லா ஆற்றுலையும் லாரி லாரியா போய் ஆற்று மணலை ஏத்தி வித்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு ஆற்று மணலே எங்கும் வர்றதில்லை. ஆற்று மணலே வர்றதில்லை. எங்க போகுது இந்த ஆற்று மணல் எல்லாம்? இந்த ஆற்று மணல் எல்லாம் சவுதிக்கும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது. தூத்துக்குடி துறைமுகம் வழியாக இந்த தேசங்களுக்கு என் ஆற்று மணலை எக்ஸ்போர்ட் பண்றான். அப்ப இங்க வீடு கட்டுறவன் என்னடா பண்ணுவான்? அதுக்கு வச்சிருக்கான் பேரு எம் சாண்ட் பி சாண்ட். எம் சாண்ட்னா என்ன, பி சாண்ட்னா என்ன? மலையை உடைத்து பாறைகளை இயந்திரத்துல கொடுத்து அரைச்சு, மிக்சியில் அரைக்கிற மாதிரி அரைச்சு தூளாக்கி கொடுக்கிறது தான் இந்த எம் சாண்டும் பி சாண்டும். அப்போ என் ஆற்று வளத்தை நீ திருடி முடிச்சிட்ட, என் மலை வளத்தை வெட்டி 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 நீ வித்துக்கிட்டு இருக்கிற. அடுத்த தலைமுறை என் மகனுக்கு எதை மலை என்று நான் காட்டுவேன், என் மகளுக்கு நான் எதை மலை என்று காட்டுவேன். 50 ஆண்டுகளிலே இந்த தேசத்தை தரிசாக்கியது திமுகவும் அதிமுகவும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த திமுகவும் அதிமுகவும் நம்மை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கிறார்கள். இதை மானமும் வீரமும் உள்ள மரத்தமிழர் கூட்டம் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். 50 வருஷத்துல நாசமாக்கி விட்டுட்டான். ஒரு தலைமுறை 35 வயதை தாண்டுவதற்கு தத்தளித்துக் கொண்டிருக்குது. போய் பாருங்க, கண்ணகி நகருக்குள்ளேயும் செம்மஞ்சேரிக்குள்ளேயும் பெரும்பாக்கத்துக்குள்ளேயும் இருக்கிற ஹவுசிங் போர்ட்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொண்டு வந்து கஞ்சாவை கிலோ கிலோவா கொண்டு வந்து தட்டுறான். யாரு தட்டுறது? திமுக காரன் தட்டுறான். அப்ப இப்படியாகப்பட்ட சூழலில் இந்த தேசம் இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தேசமாக இந்த தேசம் மாறி இருக்கிறது. இன்றும் பாலியல் வன்புணர்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படியோ மாத்திருக்கலாம் இந்த தேசத்தை. நான் படிக்கிற வேதத்திலே போடுவார்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படியான தேசமாக இந்த தேசத்தை மாற்றியிருக்க முடியும், மாற்றியிருக்க முடியும். எல்லா வளமும் இருந்தது. ஐயா காமராஜர் என்கின்ற முதல்வர் ஆட்சி செய்து முடித்ததற்கு பின்பதாக இந்த தேசம் சுரண்டலுக்கும் திருட்டிற்கும் மட்டும்தான் ஆளாயிருக்கிறது. அதற்கு வித்துட்டவர்கள் திமுகவும் சேர்ந்தவர்கள். அதை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு மானத்தமிழ் கூட்டம் 15 ஆண்டுகளாக தேர்தல் களத்திலே எந்த சமரசமும் ஒரு கூட்டம் நிற்கிறது என்றால் அந்த கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நம்பி நான் இல்லை. எனது ஆற்றல் என்ன என்பது எனக்கு தெரியும். யாரையும் நம்பி நான் இல்லை. என் மனித ஆற்றலை கொண்டு நான் என் தேசத்தை வளமான தேசமாக ஆக்கிவிட முடியும். தண்ணீருக்காக காவிரியை கையேந்த மாட்டேன், தண்ணீருக்காக முல்லை பெரியாரை கையேந்த மாட்டேன். நானே நீரை தன்னிறைவாக்கிக் கொள்வேன் என்று சொல்லுகிற ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அது என் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அண்ணன் சீமான் மட்டும்தான். இவன் வச்சுக்கிட்டு இருக்கான் டீசாலினேஷன் ப்ராஜெக்ட் தான் உருவாக்க முடியுது. ஏன்? இங்க நான் சதுப்பு நிலத்தை அழிச்சு முடிச்சிட்டேன், இப்ப நான் போய் ஒரு கடலை அழிக்க போறேன். டீசாலினேஷன் ப்ராஜெக்ட போட்டு கடலை அழிக்க போறேன். அழிக்க தொடங்கிட்டான். இருக்கிற வளத்தை காக்க துப்பில்லாத இவன், துப்பிலன்னு கூட சொல்ல முடியாது. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, உண்மைக்குமே ஒண்ணுமே தெரியாது. அப்ப மண்ணின் வளத்தை பெருக்க வேண்டும், மனித ஆற்றலை பயன்பாட்டை நோக்கி தள்ள வேண்டும். இவன் மனித ஆற்றலை எதை நோக்கி தள்ளுறான்? டாஸ்மாகை நோக்கி தள்ளுறான். இவன் டாஸ்மாகின் ஐஏஎஸ் அதிகாரி டார்கெட் செட் பண்ணி வேலை பார்க்கறான். போன பொங்கலுக்கு 400 கோடி ரூபாய் வித்துட்டீங்க, தீபாவளிக்கு 600 கோடி ரூபாயா விற்கலன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவன் அடம் பிடிக்கிறான். அப்படியாப்பட்ட ஆட்சியாளர்கள் இந்த தேசத்தை ஆளுவது சரிதானா? இல்லை. மனநிலையை மாற்றுங்கள். வெல்லுகிற கட்சிக்கு நான் வாக்கு செலுத்துவேன். இல்லை,
உன் கடமை. நீ வாக்கு செலுத்திய கட்சியை வெற்றி அடைய செய்வது உன்னுடைய கடமை, உன் வாழ்நாள் கடமை. உன் வேலை என்ன? நாம் தமிழர் கட்சிக்கு நான் மட்டும் வாக்கு செலுத்த போவதில்லை, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வைப்பேன். நான் அறிந்தவர்களை எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வைப்பேன். இது என் வேலை திட்டமாக இருக்கணும். போட்டால் என்ன நடக்கும்? போட்டால் என்ன நடக்கும்? இந்த மாதிரி மதிக்கெட்ட மழைநீர் வடிகால்கள் போடப்படாது. பாருங்களேன், சாலை போடுறான், சாலை தார் சாலை போட்டாண்டான்னு நிம்மதியா உட்கார்ந்து இருப்பான். அடுத்த வாரமே மெட்ரோ வாட்டர்காரன் வந்து குழியை வெட்டிக்கிட்டே போவான் பின்னாடி. சரி, அதை மூடுவான். அடுத்த வாரம் ஒருத்தன் வருவான், நீ யாரா? நான் ஈபி காரன், நான் லைன் போட்டுக்கிட்டே போறேன். அவன் அடுத்த குழியை வெட்டுவான். இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? சூப்பர்மேன் வகைராவை சேர்ந்தவர்கள். முதல்ல பேண்ட போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ஜட்டியை தூக்கி மாட்டுவாங்க. உண்மையா இவங்க சூப்பர்மேன். யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் சூப்பர்மேன் எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், எளிமையா கேட்கிறேன், நீங்க ஒரு வீடு கட்டுங்க. இந்த அரசியல்வாதிகள் ஒரு வீடு கட்டுப்பான். அவன் எப்படி வீடு கட்டுவான்? பூசி முடிச்ச உடனே கோடு போட்டு அதுல ஒயர் உள்ள ஒட்டிடுவான், தண்ணி லைனை உள்ள ஒட்டிடுவான், எல்லாத்தையும் கன்சீல் பண்ணிடுவார். இவர் கன்சீல் பண்ணிட்டு பூசி பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிடுவாரு. இவர் காசு போட்டு கட்டுற வீட்டை இவர் இப்படி இப்படி உள்ள பதிச்சு பூசி பட்டி பார்த்துருவாரு. ஆனால் எண்படி காசை வாங்கி போடுற ரோட்டுக்கு இவர் முதல் ரோட போட்டுருவாரு. இவர் ரோடு போட்டதுக்கு அப்புறம் அடுத்தது மழைநீருக்கு வெட்டுவாரு, அடுத்தது கரண்ட்டுக்கு வெட்டுவாரு, இன்டர்நெட்டுக்கு வெட்டுவாரு. வெட்டி கோதரி சின்னாபின்னமாக்கி முடிச்சு விட்டு போயிடுவார். அப்ப இதெல்லாம் யாருடைய வரி காசு? யாருடைய வரி காசு? யார் கட்டிய வரி? நீ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒரே ஒரு முறை ஒழுங்கா போட்டுட்டு மீதி சும்மா இருந்தாலே இந்த தேசம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல போய் மாட்டிருக்க. எதுக்கு சாலை போடுற? 5 ஆண்டுகளுக்குள்ள 5 முறை ஏன் சாலை போடுற? 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நீடித்து நிலைக்கக்கூடிய சாலையை கூட உன்னால் போட முடியவில்லை என்றால் நீ என்ன ஆட்சியாளன்? நீ என்ன ஆட்சியாளன்? மெட்ரோன்றான். இது யாரு? ஜப்பான்காரங்க கொடுத்திருக்கிற கடன். இந்த கடனை எல்லாம் ஒரு பைக்கை வாங்கிக்கிட்டே நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும்னா பைக்கை பிடிக்கிட்டு போயிடுவான்றது போல அன்பு உறவுகளே, இப்பொழுது 10 லட்சம் கோடி, இன்னும் 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா 20 லட்சம் கோடி கடன் கொடுத்தவெல்லாம் நாட்டை நீங்க காலி பண்றீங்களா? இப்ப வந்து சைனாக்காரன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைக்குள்ள வந்து நின்னாம்பாரு, ராஜா உனக்கு நான் நிறைய கடன் கொடுத்துட்டேன், இனிமேல் நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும். நீ சைனாக்காரன் வந்து இலங்கைக்குள்ள வந்து உட்கார்ந்தான் பாத்தியா? அதே போல உனக்கு கடன் கொடுத்தவன் எல்லாம் உன்னை வந்து நாட்டில் வந்து உன்னை விரட்டிடுவான். இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் நாட்டின் மக்களுக்கு என்னதை செய்ய வேண்டும் என்று தெரிந்த அரசியல்வாதிகள் ஆட்சியையும் அதிகாரத்தையும் அலங்கரிக்க வேண்டும். அப்படிதான் நாம் தமிழர் கட்சி இந்த களத்திலே போட்டியிடும். உலக வரலாற்றில் ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற சமத்துவத்தை ஒரு கட்சி தன் தேர்தலிலே மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் நிறுவிக் கொண்டிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி. 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். எல்லா துறைகளிலும் ஆக சிறந்த அறிவாளிகள் இந்த தேர்தல் களத்திலே நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே போட்டியிடுகிறார்கள். விவசாயிகள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், பொறியாளர்கள் இருக்கிறார்கள். அப்படி எல்லா துறைகளிலும் ஆகச் சிறந்த அறிவாளிகளை எல்லாம் பிறக்கி தேடி கொண்டு வந்து வேட்பாளராக ஒரு கட்சி அறிவித்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். திமுக வேட்பாளர் அப்படியா இருக்கிறாங்க? இல்ல. ஒன்னு அமைச்சர் மகனா இருக்கணும், இல்ல சட்டமன்ற உறுப்பினருடைய மகனா இருக்கணும், இல்லை அதிகமாக கட்டிங் கொடுக்கிறவனா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அதிமுக எப்படி இருக்குது? அறிவில் சிறந்த பெருமகன் இவர் வந்தார்னா சோழிங்கநல்லூர் தொகுதி நல்ல தொகுதியா மாறி நினைச்சா கேபி கந்தனுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. இல்ல, நான் 10 கோடி ரூபாய் கட்சிக்கு தரேன், இங்க 15 கோடி ரூபாய் நான் செலவு பண்றேன், இதற்காக அவருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்குது. விஜய் கட்சியில் இருக்கிற வேட்பாளருக்கு எதுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது? வேற நிக்கிறதுக்கு யாரும் இல்ல, என்னைய விட்டா வேற ஆள் இல்ல, மற்ற 109 பேரை பக்கத்து கட்சியில இருந்து கடன் வாங்கிட்டோம், இந்த தொகுதிக்கு அப்படி கடன் வாங்குறதுக்கு ஆள் இல்ல, அதனால அவரை பிடிச்சு வச்சிருக்காங்க. அவர் யாரு? இத்தனை ஆண்டுகள் விஜயின் ரசிகர் மன்ற தலைவர். என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்குது? நான் விஜய் படம் வந்தா எல்லா படத்துக்கும் நான் தான் வாழ்த்து போஸ்டர் ஒட்டி இருக்கிறேன், இந்த ஒரு தகுதி தான் இருக்குது. வேற அப்படி என்றால் அறிவில் சிறந்த பெருமக்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிற 4 வேட்பாளர்களையும் நீங்கள் பகுத்து ஆய்வு செய்யும். போட்டியிடுகிற 4 வேட்பாளர்களிலே படித்த ஒரே வேட்பாளர் நமது வேட்பாளர் அக்கா ரா ஜெயலட்சுமி அவர்கள்.
படித்த வேட்பாளர், எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. போய் நீங்க அபிடவிட் எடுத்து பாருங்க, இணையதளத்துல இருக்குது, அபிடவிட் எடுத்து பாருங்க. எந்த குற்ற பின்னணியும் கிடையாது, எந்த குற்ற பின்னணியும் கிடையாது, எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரே வேட்பாளர். அதே போல நானும் அபிடவிட் எடுத்து நேற்று தான் நீங்க அபிடவிட் எடுத்து படிச்சேன், தலைலேசா சுத்திருச்சு. இந்த தொகுதியில சொத்து மதிப்பு அதிகமா கேபி கந்தனை விட, அவர் பேர் என்ன, அரவிந்த் ரமேஷை விட அதிகமா சொத்து மதிப்பு காட்டியிருக்கிறது நமது வேட்பாளர் தான். அப்படி என்றால் என்ன வச்சிருக்கிறோமோ அதை உண்மையாக மக்களுக்கு சொல்லிவிடக்கூடிய ஆண்மையும் திராணியும் ஒரு வேட்பாளர் இருக்கிறது என்றால் அது எங்கள் வேட்பாளர். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் திருடி சொத்து வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் பினாமி பேர்ல வாங்கியிருப்பேன். நான் உழைச்சு சொத்து வாங்கினா நான் என் பேர்ல வாங்குவேன். அக்கா வாங்கினதெல்லாம் அவங்க குடும்பமும் உழைச்சி வாங்கினது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க காட்டியிருக்கிறாங்க, 2 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, எனக்கே ஏகப்பட்ட கோடி ரூபாய் சொத்து இருக்குது, அவங்களுக்கெல்லாம் 2 கோடி ரூபாய் தான் சொத்து இருக்குதுன்னு அவங்க காட்டுறாங்கன்னா அவங்க இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. காசு வேட்புமனுவிலே ஏமாத்த தயாராயிட்டாங்க. வேட்புமனுவே போலியான வேட்புமனு. குற்ற வழக்குகளை எடுத்து பாருங்க, எல்லாருக்கும் பக்கம் பக்கமா அடிஷனல் சீட்டு போட்டு குற்ற வழக்குகள் இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே சட்டமன்றத்திற்குள்ளே போய் உங்கள் குரலாய் ஒலிப்பதற்கு நமது வேட்பாளர் அக்கா ரா ஜெயலட்சுமி அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்களை மிக அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாக்கு நம் இனம் காக்கும், இந்த வாக்கு நம் மொழி காக்கும், இந்த வாக்கு நம் மண் காக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இந்த வாக்கு நம் மானம் காக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலிலே உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு அளித்து அக்கா ஜெயலட்சுமி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்குள்ளே அனுப்புங்கள். எல்லாவற்றையும் நாம் சரி செய்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.